ஷலோம். நவம்பர் மாத காலை தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு பெயர்களில் அறியப்பட்டிருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்வதும் அவரை பற்றி அறிந்து கொள்வதும் பரிசுத்த ஆவியானவரை அப்பியாசப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமான காரியங்களில் ஒன்றாய் காணப்படுகிறது. வாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்று அவருக்குள் நாம் நிலைத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஷலோம். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர். அவருடைய கிரியைகள் என்ன, அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அவரால் என்ன செய்ய முடியும் என்கிறதான தெளிவை பெற்றுக்கொண்டு அதை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதை செயல்படுத்துகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அசைவாடுதல் எதை கொண்டு வந்தது என்று சொல்லி கேட்டால், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவரே என் மேலே அசைவாடும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர். அவருடைய கிரியைகள் என்ன, அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அவரால் என்ன செய்ய முடியும் என்கிறதான தெளிவை பெற்றுக்கொண்டு அதை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதை செயல்படுத்துகிறார் என்பதே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. முதன்முறையாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரை எவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள், அவருடைய செயல் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். ஆதியாகமம் 1:2 வாசிக்க கேட்போம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த 1வது வசனம் 5 கம்பீரமான வார்த்தைகளோடு ஆரம்பமாகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். தேவன் ஆதியிலேயே இருக்கிறார், சிருஷ்டிப்பே அவருடையதுதான் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. உடனடியாக நாம் கண்டுபிடிக்கிற அற்புதமான வார்த்தை, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்ற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல். இந்த இடத்துல அந்த அசைவாடுதல் என்கிறதான அந்த பதம் எவ்வாறு புரிந்து கொள்ளப்படுகிறது என்று சொன்னால், ஒரு பறவை தான் வைத்த முட்டைகளின் மேல் உட்கார்ந்து அதை அடைக்காக்கிற அந்த செயலை தான் அசைவாடுகிற செயல் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எவ்வாறு ஒரு பறவை தன் முட்டையின் மேல் அடை காக்கிறதோ அதை போல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாராம், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹோவரிங் ஓவர் த வாட்டர்ஸ். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அசைவாடுதல் எதை கொண்டு வந்தது என்று சொல்லி கேட்டால், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாக ஏற்பட்ட அற்புதமான விஷயம் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலினால் காரிருள் நீங்கி வெளிச்சம் உண்டானதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். அந்த வெளிச்சத்திற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் தான். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலில் வெளிச்சம் உண்டானது முதற்கொண்டு அத்தனை சிருஷ்டிப்புகளும் உண்டாயிருக்கின்றன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். வெறுமையிலிருந்து, ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாம் உருவானதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த தேவனுடைய ஆவியானவருடைய அந்த சுவாசம் தான் மனிதனுக்குள்ளாக ஊதப்பட்டபடியினால் மனிதன் ஜீவாத்துமாவானான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? வெறுமை, இருள், ஒன்றுமில்லாமை, அதாவது எம்டினஸ். இதில்
ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு நிறைவு வர வேண்டும் என்று சொன்னால், நாம் பார்க்கிற அந்த மகிமையான சிருஷ்டிப்பு எவ்வாறு உருவாகி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவரே என் மேலே அசைவாடும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது, அந்த ஆவியானவர், தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அசைவாடும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையின் மேலாக அவர் நிழலிடும் பொழுது என்ன நடக்கும் என்கிற கேள்விக்கு பதில் என்ன? வெளிச்சம் வரும், இருள், காரிருள். இந்த காரிருளின் மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார், நிழலிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்ன? நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, சிருஷ்டிப்பிலே பரிசுத்த ஆவியானவருடைய நிழலிடுதல் மூலமாக இருள் விலகினதைப் போல நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருள் காணப்படுகிறது. இந்த இருள் மாறுவதற்கு வழி என்ன என்று கேட்டால் அதற்கு ஒரே வழிதான். பரிசுத்த ஆவியானவர் நம்மேலே, நம்முடைய வாழ்க்கையின் மேலே நிழலிட வேண்டும். குடும்பங்களில் காணப்படும் இருள், வியாபாரம், தொழில், படிப்பு, எதிர்காலம், வேலை, இப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் இருள் காணப்படுகிறது. அந்த இருள் மாறி வெளிச்சம் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது. ஆதியிலே சிருஷ்டிப்பிலே நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ ஆவியானவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே, தொழிலிலே, வியாபாரங்களிலே, விவசாயங்களிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே, பிள்ளைகளுடைய படிப்பிலே, குடும்பத்திலே காணப்படுகிற எப்பேற்பட்ட இருளாய் இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு ஒரே ஒரு வழிதான் ஒன்று, தேவ ஆவியானவருடைய நிறைவும் தேவ ஆவியானவருடைய அசைவாடுதலும். இந்த சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது எவ்வளவு மகிமையாக காணப்படுகிறது, எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது, அழகாகவும் இருக்கிறது. இந்த அழகுக்கும் மகிமைக்கும் மேன்மைக்கும் சிறப்புக்கும் காரணம் யாராய் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலே காரணமாயிருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேன்மை அடைய வேண்டும் என்றால், சிறப்படைய வேண்டும் என்று சொன்னால், மகிமை அடைய வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷமும் நிறைவும் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் என்று சொன்னால், சிருஷ்டிப்பிலே நிழலாடின, அசைவாடின அதே பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நீங்கள் வந்து நிழலாடுங்கள், அசைவாடுங்கள் என்று சொல்லி நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது, நாம் ஒவ்வொருவரும் சேர்ந்து மன்றாடும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவரால் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினால் நம்முடைய வாழ்க்கை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நேராய் கடந்து வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதன் மூலமாக இருளுள்ள வாழ்க்கையிலிருந்து வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு, மகிமையுள்ள ஒரு வாழ்க்கைக்கு, மேன்மையும் சிறப்புமான ஒரு வாழ்க்கைக்கு கடந்து போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வாருங்கள், இணைந்து தேவாவியானவரே என்மேல் நிழலிடும், அசைவாடும் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல் அசைவாடினவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன செய்தார்? அந்த சிருஷ்டிப்பிலே ஒரு மகுடத்தை ஆண்டவர் நீர் உண்டாக்கினீர், இருளை வெளிச்சமாக மாற்றினீர். அது மட்டுமல்ல, இந்த சிருஷ்டிப்பு முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இந்த காலை வேளையிலே உம்முடைய அற்புதமான திவ்ய கரங்களில் நாங்கள் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் வேண்டுவதும் மன்றாடுவதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நிழலிட்டு கொண்டே இருக்க வேண்டும், அசைவாடி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் வெளிச்சத்திலேயே காணப்படும். இருண்ட போய் இருக்கிற வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்ற உம்மால முடியும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே எங்களுடைய ஜெபத்திலே இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறது, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறது, ஒரு வெளிச்சம் தேவை என்று மன்றாடுகிறார்களோ,
பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டு, ஆண்டவரே நீர் வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சிறப்பையும் மேன்மையும் கட்டளிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிதாவையும் குமாரனையும் தூய ஆவியானவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில கடந்து வாரும், எங்களை ஆசீர்வதியும். சகல துதியும் கனவும் மகியும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் ஒவ்வொருவரிலும் நிறைவாய் பெருகுவதாக. ஷலோம். இன்றைக்கு பரிசுத்தாவியானவருக்கான பெயர், பரிசுத்தாவியானவருக்கு இங்கே ஜீவ சுவாசம் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயரிலே பரிசுத்தாவியானவர் இங்கே அறியப்படுகிறார். தொழில்நுட்பங்கள், மனிதன் உருவாக்கின கருவிகள், இப்படி கண்டுபிடிப்புகளின் மேல் கண்டுபிடிப்புகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் காணப்படுகிறது. இதற்கு பின்னால் உள்ள காரியம் என்ன என்று சொல்லி கேட்கும் கேள்விக்கு பதில் என்னவென்று சொன்னால்,